இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். லூக்கா 8:50. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பல விதமான பயங்கள் நிறைந்த உலகிலே நாம் வாழ்கிறோம். பயத்திற்கே அடிமையாகி விடுகிறோம். பயம் வேதனை உள்ளது. பயத்திற்கான மருந்து தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கைதான். பயம் வந்தால் விசுவாசம் நம்மை விட்டு போய்விடும். விசுவாசம் வந்தால் பயம் நம்மை விட்டு போய்விடும். நம்முடைய பயத்தை காட்டிலும் விசுவாசம் பெரியது. பயமும் விசுவாசமும் ஒன்றிற்கு ஒன்று எதிரானது. பயத்தையும் விசுவாசத்தையும் கையாளும் தெரிந்தெடுப்பு நம்முடையது. விசுவாசத்தினால், தேவனை நம்புவதினால் நாம் எப்படி பயத்தை ஜெயிக்க முடியும் என்று தியானிப்போம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 3 நிலைகளில் இதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது, சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது இவ்வாறு கூறினார். சிங்கத்தை, கரடியை, கோலியாத்தை கொன்ற தாவீதுக்கு காத்தூரார் பிடித்தபோது பயம் வந்தது. அத்தோடு அவர் பயந்து கொண்டே இராதபடி ஆண்டவரை நம்பி, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று தன் நம்பிக்கையை தேவன் பேரிலே வைத்தார். நம் வாழ்விலும் பயம் வரும்போது, ஏசப்பா, நான் உங்களை நம்புவேன் என்று அறிக்கை செய்யும் போது பயம் நம்மை விட்டு நீங்கும். விசுவாசம் துளிர்விட ஆரம்பிக்கும். விசுவாசம் துளிர்விடும் போது நாம் 2வது நிலைக்கு வருகிறோம். சங்கீதம் 56:4. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன் என்று இன்னும் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் பெருகுகிறது. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன் என்ற அனுபவத்திற்குள் இங்கு தாவீது வருகிறார். வசனத்தில் பயப்படும் போது தேவனை நம்பினவர் இப்போது தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன் என்கிற உறுதியான விசுவாசத்திற்குள் வந்துவிட்டார். காரணம், அதே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்று. நாமும் கூட தேவனை நம்பி இருக்கும் போது பயப்பட மாட்டோம். 3வதாக, நமக்குள் விசுவாசம் இன்னும் பெருகும் போது நாம் இவ்வாறு கூற முடியும். ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய ஏகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நம் பெலனை சார்ந்து கொண்டால் நாம் பயந்து விடுவோம். ஆனால் தேவனே என் பெலன், தேவனே என் ரட்சிப்பு என்று அறிந்து கொள்ளும் போது நாம் பயப்படாமல் நம்பிக்கையாயிருக்க முடியும். நம்முடைய விசுவாசம் இன்னும் பெருகுவதற்கு இது உதவியாக இருக்கும். ஒரு ட்ரெயினில் நாம் போகும்போது அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினாலும் ஃபஸ்ட் கிளாஸில் ஏறினாலும் போக வேண்டிய இடம் போய் சேருவோம். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் இருப்பவர்கள் அன்ரிசர்வேஷனில் இருப்பவர்களை காட்டிலும் வசதியாக பயணிக்கலாம். அதுபோல நம் விசுவாசம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்கிறதை விட, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன் என்ற விசுவாசம் நம்மில் வரும்போது நம் பரலோக பிரயாணம் பயம் கலக்கமில்லாமல் எளிதாக இருக்கும். அதை காட்டிலும் நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிற நிலையில் நாம் மிகவும் எளிதாக நம் பரலோக பிரயாணத்தை சந்தோஷமாக சமாதானமாக தொடரலாம். அந்த மேலான விசுவாசத்திற்குள் வரும்போது பயமின்றி இருக்கலாம். இதற்காக நாம் தினமும் பிரயாசப்படுவோம், விசுவாசத்திலே வளருவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்கிற அன்பின் கட்டளையை எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படுகிற நாளிலே தேவனை நம்பின நாங்கள் இப்பொழுது தேவனை நம்பி இருக்கிறபடியினால் நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.